ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இது 3 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவு. மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஒரு குக்கரில் 100 ml ஆயில் ஆட் பண்ணி, பிரியாணி லீவ்ஸ் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். அதில் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமில் 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வதங்கட்டும். இப்போது நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின உடனே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மஷ்ரூம்ஸ் நான் 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 250 கிராம்ஸ் அரிசிக்கு நான் 300 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.